ஒரு நீண்ட மற்றும் கடினமான போராட்டம். தொடக்க கால போராட்டங்களில் குறிப்பிடத்தக்கவை இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கம், ஒத்துழையாமை இயக்கம், காந்திய காலகட்டம், சட்ட மறுப்பு இயக்கம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம், இன்னும் பலவற்றை. சுபாஷ் சந்திர போஸ், மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, சரோஜினி நாயுடு மற்றும் பலர் இந்தியாவின் சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்கள் இன்னும் ஏராளம். ஆங்கிலேயர்களுக்கு எதிரான இந்தியாவின் சுதந்திர இயக்கத்தில் நாடு முழுவதும் மக்கள் பெரும் அளவில் பங்கேற்றனர். அசாம் முதல் குஜராத் வரை, காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ஆயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் பிரிட்டிஷ் அரசின் அட்டூழியங்களுக்கு எதிராக ஒன்றிணைந்து போராடினர். பலர் தங்கள் தாய்நாட்டின் கண்ணியத்தை பாதுகாக்க தன்னலமின்றி தங்கள் உயிரை கொடுத்தாலும் மற்றவர்கள் காயமடைந்து சிறைவாசம் அனுபவித்தனர். ஆங்கிலேயரின் கொடூரமான ஆட்சியிலிருந்து இந்தியா சுதந்திரம் பெற்ற உடனேயே அரசியல் தலைமை சீர்திருத்தம் மற்றும் நாட்டில் வளர்ச்சியை கொண்டு வர திட்டமிட தொடங்கியது. சுதந்திரத்திற்கு பிறகு உடனடியாக அரசியல் தலைவர்கள் அரசியல் அமைப்பை உருவாக்குதல், 5 ஆண்டு திட்டத்தை உருவாக்குதல், மாநிலங்களை மறுசீரமைத்தல், இந்தியாவின் பிரதமராக ஒருவரை தேர்ந்தெடுப்பது போன்ற முக்கியமான சீர்திருத்த செயல்முறைகளை தொடங்கினர். சுதந்திரம் அடைந்த சில ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா புதிய தொழில்நுட்பங்களை இணைத்து, குறிப்பாக நாட்டில் கணினித்துறையை பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்தது. இது மட்டுமில்லாமல் கல்வித்துறையிலும் சுகாதாரத்துறையிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. இந்தியாவின் முன்னேற்றத்தில் இளைஞர்களின் பங்கு மிக முக்கியமானது. அவர்கள் நாட்டின் எதிர்காலம் மட்டுமல்ல, நிகழ்காலத்திலும் பல துறைகளில் முக்கிய பங்களிக்கிறார்கள். தகவல் தொழில்நுட்பம், மருத்துவம், கல்வி, விளையாட்டு மற்றும் கலாச்சாரம் என பல்வேறு துறைகளில் இளைஞர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்திக் கொள்கிறார்கள். இந்தியா உலகின் இளைய நாடுகளில் ஒன்றாகும். இந்திய மக்கள் தொகையில் 65% பேர் 35 வயதுக்கு உட்பட்டவர்கள். சுருக்கமாக, இந்தியாவின் முன்னேற்றத்திற்கு இளைஞர்களின் பங்களிப்பு